வணக்கம் நண்பர்களே, நான் விடியல் குகன் பேசுகின்றேன். ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று கூறியதாக தமிழகத்தில் ஒரு சர்ச்சை உருவாகியுள்ளது. பொதுவாக நான் சமூக ஊடகங்களில் அரசியல் பேசுவதில்லை என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவனும் அல்ல, அரசியல் பேசவும் வரவில்லை. ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எல்லா தரப்பினராலும் போற்றப்படக்கூடிய தலைவர். அதற்கு காரணம் அவர் மக்கள் நல்வாழ்விற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்டதுதான். தமிழகத்தின் மிகச்சிறந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அவர் கட்சி பேதமின்றி, ஜாதி மத பேதமின்றி மக்கள் நலனுக்காக பாடுபட்டவர் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை, எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். எம்பி திருச்சி சிவா அவர்களும் ராஜ்யசபாவில் தமிழக நலனுக்காக சிறப்பாக பேசக்கூடியவர் என்ற நற்பெயருக்கு உரியவர்தான். ஆனால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார் என்பது வியப்பளிக்கக்கூடியதாகவும் வருத்தமளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று எந்த சூழ்நிலையில் எதற்காக அவர் அவ்வாறு கூறினார் என்று தெரியவில்லை. அவருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் அது கூறப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பணக்காரத்தனமான சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்ததாக தெரியவில்லை. அவர் பதவி முடிந்தபோது மிக சொற்ப தொகையை மட்டுமே தனது வங்கிக் கணக்கிலும் கையிலும் வைத்திருந்ததாக கூறப்பட்டதை அறிவோம். முதலமைச்சராக பதவி வகித்தவருக்கு அரசு பங்களா வழங்கப்படுவதும் அதில் ஏசி இருப்பதும் இயல்பானதே. அவர் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் தங்கியிருந்த பங்களாவில் ஏசி அறையில் தூங்கியிருக்கலாம். அது தவறும் இல்லை, ஒழுக்கக்கேடும் இல்லை. அதை ஒரு குறையாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பதவி முடிந்த பிறகு அந்த ஏசியை கழற்றி கொண்டு வந்திருந்தால் அதை பற்றி குறையாக சொல்லலாம். அப்படி எதுவும் அவர் செய்ததாக யாரும் சொல்லவும் இல்லை. இதை பெரிய குறை போல சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய மக்களின் எண்ணங்களில் மாசு ஏற்படுத்த கூடிய வகையில் எம்பி சிவா அவர்கள் இதனை கூறியிருந்தால் அவர் இது குறித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். எம்பி திருச்சி சிவா அவர்கள் அதனை செய்வாரா? பார்ப்போம்.